Hi friends, welcome to Salem Punita's Recipes. இன்னைக்கு பேபிகார்ன் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செய்யறதும் ஈஸி. இதை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஒரு சின்ன பேக்கெட் பேபிகார்ன் வாங்கி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலில் சேர்த்து ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியிலும் கொஞ்சமாக தெளித்து தான் கலந்து வைக்கணும். ஏன்னா பேபிகார்ன்லேருந்து தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி சேர்த்துறது கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேபிகார்னை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையாலேயே பெசரி விடணும். அப்போ தான் அதில் இருக்கிற மாய்ஸ்சரைசர்லாம் இந்த மாவுலையும் கலந்துரும். நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்தாவே போதுமானதாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம பேபிகார்னை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அலசிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ண பிற்பாடு நம்ம அலசக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கணும். நல்லா பெசரி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். நம்ம மூடி வச்சுட்டா நல்லா தண்ணி விட்டுருக்கோம். நல்லா மாவோட பேபிகார்னும் நல்லா கலந்துருக்கும். இப்போ பாருங்க, நல்லா கலந்து வச்சாச்சு. இதை நம்ம அப்படியே 1 மணி நேரம் ஊற விட்டுறலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். எண்ணெய் இப்போ நம்ம ஒரு வாணலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பேபிகார்னை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் இதே மாதிரியே நீங்களும் செய்யுங்க. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா வரும். 6 நாளும் கிறிஸ்பியாகவே இருக்கும். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. நான் இதுக்கு கலர்லாம் எதுவுமே சேர்த்துல. காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான் அதனோட கலர் மட்டும். வீட்டில் நீங்களும் இதை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.